வணக்கங்க. என் பேர் அழகுராஜன். பசுமை தமிழகம்ங்கிற அமைப்புல இருந்து வந்திருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா, இங்க இருக்க நெய்க்காரப்பட்டி கிராம மக்களா இருக்கட்டும், உத்தமச்சோழபுரம் கிராம மக்களா இருக்கட்டும், அருகாமையில் உள்ள பூலாவரி கிராம மக்களா இருக்கட்டும், வழி வழியா இந்த விநாயகரை வந்து வழிபட்டுட்டு இருந்திருக்காங்க. இப்ப சமீப காலமா இங்க நிறைய குப்பைகள்லாம் வந்து கழிவுகள்லாம் இங்க நிறைய பேர் கொட்டி இந்த இடத்தையே பாழாக்கி, இங்க ரொம்ப தோராயமா ஒரு 1500 ஆண்டுகள் பழமையான விநாயகர் இங்க இருக்கார். வித்தக விநாயகர்னு இவருக்கு பேரு. அவை பிராட்டி வந்து விநாயகர் அகவல் எழுதியதே இந்த இடத்துல தான், முக்தி பெற்றது இந்த இடத்துல தான் அப்படின்னு சொல்லி ஊர்க்காரங்கள்லாம் சொல்லி கேள்விப்பட்டு இந்த இடத்த இங்க ஆற்றங்கரையில கொட்டி இருக்கக்கூடிய திருமணி முத்தாற்றங்கரையில கொட்டி இருக்கக்கூடிய கழிவுகள் குப்பைகள்லாம் அகற்றும் போது இந்த கோயில் சிதலம் அடைஞ்சு இடிஞ்சு கிடந்ததை பார்த்தோம். அப்புறம் இது கண்டெடுத்ததுல ரொம்ப மகிழ்ச்சிங்க. இது அரசாங்கம் வந்து வழிபாட்டுக்குரியதா மாத்தி பழைய மாதிரியே மக்கள் இங்க புலக்காட்டம் பண்றதுக்கு உதவிகரமா இருக்கணும்னு நாங்க நம்புறோம், செய்யணும்னு ஆசைப்படுறோம். என்ன விநாயகர் இதோட பெருமைகள் என்ன இருக்கு? இது வந்து 1500 ஆண்டுகளுக்கு மேல பழமையானதுங்க. புடைப்பு சிற்பம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல ஔவையார் வழிபட்டக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. விநாயகர் அகவல் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து நீலக்கடம்ப செம்பாரத்தும் பாத புஜம்பும் இருபயம் தோன்றின்னு சொல்லி ஒரு பாடல் இருக்குங்க. ஔவையார் பாடினது விநாயகர் அகவல். அந்த விநாயகர் அகவல் இயற்ற இடம் இதுதான் அப்படின்னு சொல்லி இங்க நிறைய பேர் இத சொல்றாங்க. வழி வழியா அவங்க பெரியவங்க சொல்லி இந்த கிராம மக்கள்லாம் இதை எடுத்து சொல்லும் போது ரொம்ப இதை பார்க்கும்போது ரொம்ப ஆவலாவும் ஆசையாவும் இருந்தது. அதே சமயத்துல வருத்தத்துக்குரியாவும் இருந்தது. இவ்வளவு குப்பைகளை யாரோ கொட்டி இந்த இவ்வளவு பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க இடத்த குப்பை குளமா மாற்றிருக்கிறது தான் வேதனை. அதான் இப்ப சுத்தம் செய்யற பணியில இருக்காங்க. விநாயகர் பேர் என்னங்க? வித்தக விநாயகர். அது அந்த விநாயகர் விநாயகர் அகவல்லியே ஔவையாரே வந்து சொல்லியிருப்பாங்க. எப்படி பெரிய மண்டபங்களா இருந்திருக்குங்களா? இது வந்து ஒரு சிறிய அளவுல ஒரு மண்டபம் இருந்திருக்குதுங்க. இருந்திருக்குது, அது காலப்போக்கில் விழுந்து இருந்திருக்குதுங்க. இப்ப அந்த விழுந்த எச்சங்கள்லாம் எடுத்து ஓரமா வச்சிருக்கோம். அதை இப்ப மீட்டு இப்படியே வச்சிருக்கோங்க. அதை இனி அரசாங்கம் அதை முன்னெடுத்து இங்க ஒரு ஆலயத்தை உருவாக்கி கொடுக்கணும்னு எங்களோட வேண்டுகோள், இந்த மக்களுடைய வேண்டுகோள். அதே மாதிரி இந்த ஆற்று எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கெமிக்கல்ஸ் கலந்து மாசுபட்டு இருக்குதுங்க. இந்த ஆற்றங்கரையும் இந்த ஆற்றையும் சுத்தம் பண்ணணுங்கிறது இந்த பகுதி மக்கள் விவசாயிகளோட வேண்டுகோளா இருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.